ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு வந்து எப்படி நம்ம வந்து சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்திங்கன்னா Gigabyte NVIDIA GeForce GT-710 2GB கிராஃபிக்ஸ் கார்டு DDR3 சப்போர்ட். இது எப்படி வந்து நம்ம வந்து சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது ஃபஸ்ட்டு வந்து டோரை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ கிராஃபிக்ஸ் கார்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதில் டிரைவர் சிடி கொடுத்துருப்பாங்க கீழே, அதை எடுத்துக்கலாம். இந்த டிரைவர்ஸ் வச்சு தான் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, இப்போ இதில் பாருங்க, இந்த நாபெல்லாம் இதெல்லாம் எடுத்துடலாம். மூணுமே விஜிஏ இருக்குது, இது HDMI. இப்போ சிஸ்டத்தில் போடலாம். இதுதான் வந்து AGP ஸ்லாட்டு. சில இதில் பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும், இதில் வந்து ப்ளூ கலராக இருக்குது. அதுலேயே வந்து AGPன்னு எழுதியிருக்கும். இந்த கார்டை எடுத்து ஜஸ்ட் அதை போட்டு ஸ்க்ரூ பண்ணால் போதும். ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் இது. இந்த பிளேட் வந்து நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன், பிளாங்கிங் பிளேட்டு. நீங்கள் புதுசாக போடுறவங்க அந்த பிளேட்டை ஜஸ்ட் இதை தள்ளினா அது கீழே விழுந்துடும். நமக்கு கார்டு போட்டுக்கலாம். கார்டை வச்சு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழே வந்து லாக் ஆகிரும். மறுபடியும் வந்து கார்டை நீங்கள் உருவினீங்கனாலும் வராது. கீழே அந்த லாக் ஒயிட் கலரில் இருக்குல்ல, அதை வந்து ப்ரெஸ் பண்ணால் தான் கார்டை வெளியே எடுக்க முடியும். ஓகே, இப்போ வந்து கார்டு வந்து போட்டாச்சு. பாருங்கள், AGP VGA ஸ்லாட் எல்லாம் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஸ்க்ரூ போடலாம். இன்னும் தான் நீங்கள் கார்டு வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி டைட்டாக இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்க்ரூ போட்டிங்கன்னா தான் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் நீங்கள் கார்டு வாங்குறப்ப இந்த ஸ்க்ரூ தரமாட்டாங்க. அதை நீங்கள் போர்டிலேருந்து, மதர் போர்டிலேருந்து ஏதோ ஸ்க்ரூ இருந்துச்சுன்னா கழட்டி அதில் போட்டுக்கோங்க, ஈஸியாக இருக்கிறதுக்கு. ஓகே, இப்போ நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து இன்ஸ்டாலேஷன் எல்லாமே முடிஞ்சுது. இப்போ நம்ம சிஸ்டத்தில் வந்து எப்படி டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த HDMI கார்டு போட்டுறேன். இப்போ நம்ம சிஸ்டத்தில் பார்க்கலாம். இப்போ நம்ம கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கின DVD வந்து நான் போட்டிருக்கேன் ட்ரைவில். ஜஸ்ட் அதை வந்து டபுள் கிளிக் பண்ணிவிட்டு கேட்கும் டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கொடுத்துட்டு, இதுதான் ஃபஸ்ட் ஆப்ஷன். இந்த 2 டிக்கை எடுத்துவிட்டுங்க. நம்ம டூல் பார் டிரைவில் எதுவும் வேணாம். கீழே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. மெயினாக வந்து நெட் கனெக்ஷன் வந்து இருக்கணும் அப்படின்ட்டு கொடுத்துட்டு இன்ஸ்டால் கொடுத்துருங்க. நீங்கள் எந்த கிராஃபிக்ஸ் ட்ரைவ் வந்து இன்ஸ்டால் பண்ணனாலும் ஃபஸ்ட்டு வந்து நெட்டு கனெக்ஷன் கொடுத்துருங்க. இப்போ வேறு நான் நெட் கனெக்ஷன் கொடுத்துருக்கனால லேட்டஸ்ட் ட்ரைவ் வந்து டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் நெட் கனெக்ஷன் கொடுக்கலினாலும் டிரைவர்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகும், பட் லேட்டஸ்ட் ட்ரைவ் வந்து ஆகாது. நீங்கள் எந்த கிராஃபிக்ஸ் கார்டு இன்ஸ்டால் பண்ணாலும் நெட் கனெக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க. ஓகே, இப்போ வந்து டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து ஃபைனலாக வந்து இன்ஸ்டால் ஆகி முடிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து க்ரீன் கலர் வந்துடுச்சு. ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து ரெட் கலராக காட்டும். இப்போ வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது, எல்லாமே க்ரீன் கலர் இருக்குது. ஃபினிஷ் கொடுத்துட்டு
இப்போ வந்து ரீஸ்டார்ட் கேட்குது. நம்ம ரீஸ்டார்ட் கொடுத்துடலாம். ரீஸ்டார்ட் கொடுத்துட்டு இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ சிஸ்டம் ஆன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு இப்படி தான் வரும். நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன். கொடுத்தோடனே உங்கள் மெயிலில் நீங்கள் சைன்அப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா லேட்டஸ்ட் அப்டேட் வந்து உங்கள் மெயிலுக்கு வந்துடும், நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். இப்போ வந்து டிரைவர்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் ஆகி முடிச்சிருச்சு. இப்போ நம்ம டிரைவர்ஸ் வந்து கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். உங்கள் திஸ் கம்ப்யூட்டரில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மேனேஜர் கிளிக் பண்ணுங்க. அதில் டிவைஸ் மேனேஜரை வந்து கிளிக் பண்ணிடும். அதில் டிஸ்பிளே அடாப்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து செலக்ட் பண்ணு. இதில் வந்து மேலே இருக்கிறது உங்கள் பிசியில் இருக்கிற விஜேக்கான ட்ரைவ். இது வந்து NVIDIAங்கிறது GeForceங்கிறது நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு போட்டிங்கல்ல அதனுடைய ட்ரைவ் கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி வரும். சப்போஸ் டிரைவர்ஸ் வந்து சரியாக இன்ஸ்டால் ஆகலைன்னா இங்கே வந்து கொஸ்டின் மார்க் வந்து எல்லோ கலரில் வரும். அந்த மாதிரி டைமில் டிரைவர்ஸ் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணுங்க, சரியாயிரும். இப்படி தான் வந்துட்டு ஒரு கார்டை வந்து நம்ம வாங்கி உங்கள் சிஸ்டத்தில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது. நீங்கள் ஃபோட்டோஷாப், கோரல் ட்ரா இல்லை கேம்ஸ் எல்லாம் விளையாடுறீங்கன்னா இந்த கார்டை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகே.